அத்தியாயம் 9 நம்பிக்கையின் தன்மை. இந்த கட்டத்தில் வர்த்தகம் பற்றிய 5 அடிப்படை உண்மைகளை ஏற்றுக்கொள்வது மற்றவற்றுடன் முரண்படாத முக்கிய நம்பிக்கைகளாகும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள். முதல் பார்வையில் இது ஒரு கடினமான பணியாக தோன்றலாம். மற்ற சூழ்நிலைகளில் நான் உங்களுடன் உடன்படுவேன், ஆனால் அது இருக்காது. ஏனெனில் அத்தியாயம் 11 இந்த உண்மைகளை நம்பிக்கைகளாக சரியாக நிறுவ வடிவமைக்கப்பட்ட ஒரு எளிய வர்த்தக பயிற்சியை உங்களுக்கு வழங்குகிறேன். ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் ஒரு செயல்பாட்டு நிலை. நீங்கள் இயற்கையாகவே கவலையற்ற மனநிலையிலிருந்து செயல்படுவதை கண்டறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக உணர்ந்து தயக்கம் அல்லது உள்மோதல் இல்லாமல் அதை செய்வது. இருப்பினும் ஏற்கனவே பயிற்சியை பார்த்த உங்களில் ஒரு எச்சரிக்கையான வார்த்தை என்னிடம் உள்ளது. இப்போது அதை செய்ய நீங்கள் ஆசைப்படுவீர்கள். நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கடுமையாக பரிந்துரைக்கிறேன். புதிய நம்பிக்கைகளை எவ்வாறு நிறுவுவது மற்றும் புதிய நம்பிக்கைகளுடன் முரண்படும் தற்போதைய நம்பிக்கைகளை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்வதில் சில நுட்பமான மற்றும் ஆழமான இயக்கவியல் ஈடுபட்டுள்ளது. வர்த்தக பயிற்சியை புரிந்து கொள்வது எளிது. உங்கள் நம்பிக்கைகளை மாற்ற உடற்பயிற்சியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வது முற்றிலும் மற்றொரு விஷயம். இந்த அத்தியாயத்திலும் அடுத்த அத்தியாயத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் உடற்பயிற்சி செய்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைய முடியாது. இந்த வெற்றி கொள்கைகளை நீங்கள் எவ்வளவு நன்றாக புரிந்து கொண்டாலும் அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்ள உங்கள் மனதை பயிற்றுவிக்க நீங்கள் செலவிட வேண்டிய மன முயற்சியை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் முக்கியம். பாப் நிகழ்தகவுகளின் கருத்தை அவர் முழுமையாக புரிந்து கொண்டார் என்று நம்பிய CTA, ஆனால் நிகழ்தகவு கண்ணோட்டத்தில் செயல்படும் திறனை கொண்டிருக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருமுறை எதையாவது புரிந்து கொண்டால் அவர்களின் புதிய புரிதலில் உள்ளார்ந்த நுண்ணறிவு தானாகவே அவர்களின் அடையாளத்தின் செயல்பாட்டு பகுதியாக மாறும் என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் ஒரு கருத்தை புரிந்து கொள்வது அந்த கருத்தை ஒருங்கிணைக்கும் செயல்பாட்டின் முதல் படியாகும். ஒரு செயல்பாட்டு நிலை நிகழ்தகவுகளில் குறைவதை கையாளும் கருத்துக்களுக்கு இது குறிப்பாக உண்மை. நம் மனம் இயற்கையாகவே புறநிலை அல்லது இப்போது தருணத்தில் இருக்கக்கூடியதாக இல்லை. இந்த கண்ணோட்டத்தில் சிந்திக்க நம் மனதை தீவிரமாக பயிற்சி செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள். சம்பந்தப்பட்ட பயிற்சிக்கு கூடுதலாக வேலை செய்ய பல முரண்பட்ட நம்பிக்கைகள் இருக்கலாம். முரண்பட்ட நம்பிக்கைகள் ஒரு புறநிலை மனநிலையிலிருந்து செயல்பட அல்லது இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தை அனுபவிப்பதற்கான உங்கள் சிறந்த நோக்கங்களை நாசப்படுத்தும் விளைவை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் சந்தைகளை எவ்வாறு படிப்பது என்பதை கற்றுக்கொள்வதற்கு பெரிய தொகையை செலவழித்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். வெற்றி பெற அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உங்கள் பழைய நம்பிக்கைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லாத உங்கள் புதிய புரிதலுக்கும் இடையே நேரடி மோதல் உள்ளது. இப்போது உங்கள் புதிய புரிதல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்த செலவழிக்கும் நேரம், பணம் மற்றும் ஆற்றல் அனைத்தையும் திடீரென்று நடுநிலையாக்குமா? அது அவ்வளவு எளிதாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு அது இருக்கலாம். சில துண்டுகளை ஒன்றிணைத்து உருவாக்க வேண்டும். மனதை மாற்றும் அனுபவம். இருப்பினும் 1000க்கும் மேற்பட்ட வர்த்தகர்களுடன் பணிபுரிந்த எனது அனுபவத்தின் அடிப்படையில் பெரும்பாலானவர்கள் இந்த முன்னோக்குகளுக்கு நெருக்கமாக இல்லை என்று என்னால் கூற முடியும். உங்களில் இல்லாதவர்களுக்கு உங்கள் மனச்சூழலில் வர்த்தகம் செய்வது பற்றிய உங்கள் புதிய புரிதலை சரியாக ஒருங்கிணைக்க கணிசமான அளவு மன உழைப்பு, கணிசமான அளவு நேரம் ஆகலாம். நல்ல செய்தி என்னவென்றால், இறுதியில் நான் முன்வைக்கும் உடற்பயிற்சி அத்தியாயம் 11 5 அடிப்படை உண்மைகளை நிறுவி சாத்தியமான முரண்பாடுகள் பலவற்றை தீர்க்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஏன் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே. அதுதான் இந்த மற்றும் அடுத்த அத்தியாயத்தின் தலைப்பு. நம்பிக்கையின் தோற்றம், நம்பிக்கைகளின் தன்மை பற்றி நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகராக இருக்க வேண்டும் என்ற நமது விருப்பத்தை வளர்க்கும் மனநிலையை உருவாக்க அந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்துவது. இந்த 2 கேள்விகளுக்குத்தான் நான் இந்த அத்தியாயத்தில் பதிலளிக்கப் போகிறேன். முதலில் நமது நம்பிக்கைகளின் தோற்றத்தை பார்ப்போம். நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் ஆகியவை ஆற்றல் வடிவில் உள்ளன, குறிப்பாக கட்டமைக்கப்பட்ட ஆற்றல். முன்னதாக இந்த 3 மனக்கூறுகளையும் ஒன்றாக இணைத்து விளக்கினேன். 1. நினைவுகள்.
வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் உடல் பொருளாக இல்லை. 2. நமக்கும் வெளிப்புற சூழலுக்கும் இடையே உள்ள காரண மற்றும் விளைவு உறவு இந்த கூறுகளை கொண்டு வருகிறது. இருப்பு. மற்றும் 3. காரணம் மற்றும் விளைவு உறவு எவ்வாறு தலைகீழாக மாறுகிறது. இதனால் நாம் கற்றுக்கொண்டதை வெளிப்புற சூழலில் நாம் உணர முடியும் ஒரு நினைவு மற்றும் நம்பிக்கை. இதைச் செய்வதற்கான சிறந்த வழி ஒரு குழந்தையின் மனதில் நம்மை கற்பனை செய்வதுதான். ஒரு குழந்தையின் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அவனுடைய அனுபவங்களின் நினைவுகள் அவற்றின் தூய்மையான வடிவத்தில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அவர் பார்த்த, கேட்ட, வாசனை, தொட்ட அல்லது ருசித்தவற்றின் நினைவுகள் எந்த குறிப்பிட்ட சொற்கள் அல்லது கருத்துக்களுடன் ஒழுங்கமைக்கப்படாத அல்லது இணைக்கப்படாத தூய உணர்ச்சி தகவலாக அவரது மனதில் உள்ளன. எனவே நான் ஒரு தூய நினைவகத்தை உணர்வு தகவல் என்று வரையறுக்கப் போகிறேன். அதன் அசல் வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது. ஒரு நம்பிக்கை மறுபுறம் வெளிப்புற சூழல் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தின் தன்மை பற்றிய ஒரு கருத்தாகும். ஒரு கருத்து தூய உணர்வு தகவலை ஒரு குறியீட்டு அமைப்புடன் இணைக்கிறது. எடுத்துக்காட்டாக, பெரும்பாலான குழந்தைகளுக்கு பெற்றோரால் அன்புடன் வளர்க்கப்படுவதை பற்றிய தூய நினைவகம் உள்ளது. ஆனால் குழந்தை தனது நினைவகத்தில் சேமிக்கப்பட்ட தூய உணர்ச்சி தகவலுடன் சில வார்த்தைகளை இணைக்க அல்லது இணைக்க கற்றுக் கொடுக்கும் வரை அல்ல. அன்புடன் வளர்க்கப்படுவது எப்படி உணர்கிறது என்பது பற்றிய ஒரு கருத்து. வாழ்க்கை அற்புதமானது என்ற சொற்றொடர் ஒரு கருத்து. தாங்களாகவே சொற்கள் சுருக்க குறியீடுகளின் அர்த்தமற்ற தொகுப்பை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு குழந்தைக்கு கற்பிக்கப்பட்டாலோ அல்லது இந்த வார்த்தைகளை தனது நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட உணர்வுகளுடன் இணைக்க முடிவு செய்தாலோ, கடிதங்கள் இனி சுருக்க குறியீடுகளின் தொகுப்பாக இருக்காது மற்றும் சொற்கள் இனி சுருக்கமான சொற்றொடராக இருக்காது. வாழ்க்கை அற்புதமானது என்பது இருத்தலின் தன்மை அல்லது உலகம் செயல்படும் விதம் பற்றிய ஒரு உறுதியான வேறுபாடாக மாறுகிறது. அதே டோக்கன் மூலம் குழந்தை தனது தேவைகளுடன் ஒப்பிடும்போது போதுமான வளர்ப்பை பெறவில்லை என்றால் அவர் தனது உணர்ச்சி வழி உணர்வுகளை வாழ்க்கை நியாயமற்றது அல்லது உலகம் ஒரு மோசமான இடம் போன்ற ஒரு கருத்துடன் எளிதாக இணைக்க முடியும். கருத்து ஆற்றல் பெறுகிறது. அதன் விளைவாக யதார்த்தத்தின் தன்மை பற்றிய நம்பிக்கையாக மாற்றப்படுகிறது. கருத்துக்கள் ஒரு மொழியின் கட்டமைப்பால் கட்டமைக்கப்பட்ட ஆற்றல் என்று நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்பது தெளிவாகிறது. ஒரு நம்பிக்கை நடைமுறைக்கு வந்தால் அது என்ன செய்கிறது? அதன் செயல்பாடு என்ன? சில வழிகளில் அந்த கேள்விகளை கேட்பது கேலிக்குரியதாக தோன்றுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் அனைவருக்கும் நம்பிக்கைகள் உள்ளன. நாம் நமது நம்பிக்கைகளை வாய்மொழியாகவும் செயல்கள் மூலமாகவும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறோம். மேலும் மற்ற மக்களின் நம்பிக்கைகளை அவர்கள் வெளிப்படுத்தும் போது நாங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்கிறோம். இன்னும் நான் கேட்டால், நம்பிக்கை சரியாக என்ன செய்கிறது? உங்கள் மனம் வெறுமையாகிவிடும் வாய்ப்புகள் உள்ளன. மறுபுறம் உங்கள் கண்கள், காதுகள், மூக்கு அல்லது பற்களின் செயல்பாடுகளை பற்றி நான் கேட்டால் நீங்கள் பதிலளிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்பிக்கைகள் நமது அலங்காரத்தின் முக்கிய அங்கமாக இருப்பதால் நம் வாழ்க்கையின் தரத்தில் அவற்றின் தாக்கத்தின் அடிப்படையில் இது நிச்சயமாக வாழ்க்கையின் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்க வேண்டும். அவை மிக குறைவாக சிந்திக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படுகின்றன. குறைந்த சிந்தனை என்பதன் அர்த்தம் என்னவென்றால், நமது உடல் உறுப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இயற்கையாகவே நம் கவனத்தை அந்த பகுதியில் செலுத்தி சிக்கலை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கிறோம். இருப்பினும் அது இல்லை. நம் வாழ்க்கையின் தரத்தில் நாம் கொண்டிருக்கும் பிரச்சனைகள், உதாரணமாக மகிழ்ச்சியின்மை, அதிருப்தி உணர்வு அல்லது சில பகுதிகளில் வெற்றியின்மை, நமது நம்பிக்கைகளில் வேரூன்றி இருப்பது அவசியம். இந்த கவனக்குறைவு ஒரு உலகளாவிய நிகழ்வு. நம்பிக்கைகளின் முக்கிய குணாதிசயங்களில் ஒன்று, அவை நாம் அனுபவிப்பதை சுயமாக வெளிப்படுத்துவதாகவும் கேள்விக்கு அப்பாற்பட்டதாகவும் தோன்றுகிறது. உண்மையில் ஒரு வர்த்தகராக நிலையான வெற்றியை அனுபவிக்க வேண்டும் என்ற உங்கள் தீவிர ஆசை இல்லாவிட்டால் நீங்கள் இந்த தலைப்பை ஆராய்வது சாத்தியமில்லை. பொதுவாக மக்கள் தங்கள் கஷ்டங்களுக்கு ஆதாரமாக தங்கள் நம்பிக்கைகளை ஆராயத் தொடங்குவதற்கு பல வருடங்கள் தீவிர விரக்தியை எடுக்கும். இருப்பினும் நம்பிக்கைகள் எங்கள் அடையாளத்தின் ஒரு சிக்கலான பகுதியாக இருந்தாலும் இந்த சுய பகுப்பாய்வு செயல்முறையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க வேண்டியதில்லை. நம்மில் எவரும் நமது நம்பிக்கைகளுடன் பிறக்கவில்லை என்ற உண்மையை கவனியுங்கள். அவை அனைத்தும் ஒரு கலவையான வழிகளில் பெறப்பட்டன. நம் வாழ்வில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பல நம்பிக்கைகள் நம்மால் கூட பெறப்படவில்லை. சுதந்திர விருப்பத்தின் செயல். அவை மற்றவர்களால் புகுத்தப்பட்டவை.
பொதுவாக நமக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கைகள் நம் உணர்வு பூர்வ அனுமதியின்றி மற்றவர்களிடமிருந்து பெறப்பட்டவை என்பது யாருக்கும் ஆச்சரியமாக இருக்காது. இதன் மூலம் நாம் மிகவும் இளமையாக இருந்தபோதும் நமக்கு கற்பிக்கப்படுவதின் எதிர்மறையான தாக்கங்களை உணரும் அளவுக்கு அறியாமலும் இருந்தபோது நாம் பெற்ற நம்பிக்கைகளை நான் சொல்கிறேன். நமது நம்பிக்கைகளின் மூலத்தை பொருட்படுத்தாமல் அவை பிறந்தவுடன் அவை அனைத்தும் அடிப்படையில் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றன. நமது உடலின் பல்வேறு பாகங்களைப் போலல்லாமல் நம்பிக்கைகள் தங்கள் வேலையை செய்வதற்கு சில சிறப்பியல்பு வழிகளை கொண்டுள்ளன. உதாரணமாக, நீங்கள் என் கண்கள் மற்றும் உங்கள் கண்கள், அல்லது என் கைகள் மற்றும் உங்கள் கைகள், அல்லது எனது இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் உங்கள் இரத்த சிவப்பணுக்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவை சரியாக ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை நாம் காணலாம். ஆனால் அவை ஒரே மாதிரியான வழிகளில் செயல்பட காரணமாக இருக்கும் பொதுவான பண்புகளை கொண்டுள்ளன. அதே மாதிரி வாழ்க்கை அற்புதமானது என்ற நம்பிக்கை வாழ்க்கை மோசமானது என்ற நம்பிக்கையைப் போலவே அதன் செயல்பாட்டை செய்யும். நம்பிக்கைகள் வேறுபட்டவை. ஒவ்வொன்றும் வைத்திருப்பவரின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இரண்டு நம்பிக்கைகளும் ஒரே மாதிரியாக செயல்படும். நம்பிக்கைகள் மற்றும் நம் வாழ்வில் அவற்றின் தாக்கம் பரந்த அர்த்தத்தில் நமது நம்பிக்கைகள் வழியை வடிவமைக்கின்றன. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல் நாம் எந்த நம்பிக்கையுடனும் பிறக்கவில்லை. அவை பெறப்படுகின்றன. மேலும் அவை குவியும் போது நாம் நம்பக் கற்றுக்கொண்டதை பிரதிபலிக்கும் வகையில் நம் வாழ்க்கையை வாழ்கிறோம். நீங்கள் ஒரு கலாச்சாரம், மதம் அல்லது அரசியல் அமைப்பில் பிறந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் என்பதை கவனியுங்கள். கற்பனை செய்வது கடினமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் தன்மை மற்றும் உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றி நீங்கள் நம்புவதற்கு கற்றுக்கொண்டது நீங்கள் தற்போது நம்புவதைப் போன்றே இல்லாமல் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் தற்போதைய நம்பிக்கைகளைப் போலவே இந்த மற்ற நம்பிக்கைகளையும் நீங்கள் உறுதியாக கொண்டிருப்பீர்கள். நம்பிக்கைகள் நமது வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கின்றன? ஒரு எதிர்பார்ப்பு என்பது சில எதிர்கால தருணங்களில் திட்டமிடப்பட்ட ஒரு நம்பிக்கை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நமக்கு தெரியாத ஒன்றை நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதால் ஒரு எதிர்பார்ப்பு என்பது நமக்கு தெரிந்த சில எதிர்கால தருணங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறலாம். நம்பிக்கையின் பல்வேறு செயல்பாடுகளை விளக்குவதற்கு எனது முதல் புத்தகமான தி டிசிப்ளைன்டு ட்ரேடரில் நான் பயன்படுத்திய ஒரு உதாரணத்தை இப்போது செய்ய வேண்டும். 1987 வசந்த காலத்தில் நான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காட்சா சிகாகோ என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். இது ஒருவரையொருவர் நடைமுறை நகைச்சுவையாக விளையாடும் சில உள்ளூர் பிரபலங்களை பற்றியது. நிகழ்ச்சியின் ஒரு பிரிவில் மிச்சிகன் அவென்யூவில் நடைபாதையில் இலவச பணம் இன்று மட்டும் என்று எழுதப்பட்ட பலகையை பிடித்துக்கொண்டு ஒரு நபரை தொலைக்காட்சி நிலையம் அமர்த்தியது. அந்த நபருக்கு தொலைக்காட்சி நிலையம் கணிசமான தொகையை கொடுத்தது. யாரிடம் கேட்டாலும் பணம் கொடுக்குமாறு அறிவுறுத்தியது. இப்போது மிச்சிகன் அவென்யூ நகரத்தின் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றாகும் என்று நீங்கள் கருதும்போது தெருவில் மனிதனை கடந்து செல்லும் பெரும்பாலான மக்கள் இந்த அடையாளத்தை படிக்க முடியும் என்று நாம் கருதினால் எத்தனை மக்கள் அவருடைய வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பணம் கேட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவ்வழியே சென்று அந்த பலகையை படித்தவர்களில் ஒருவன் மட்டும் நின்று, அருமை, பஸ் டிரான்ஸ்ஃபர் வாங்க ஒரு கால் பங்கு கிடைக்குமா? இல்லையெனில் யாரும் அந்த மனிதனின் அருகில் கூட செல்ல மாட்டார்கள். இறுதியில் அந்த நபர் விரக்தியடைந்தார். ஏனென்றால் மக்கள் அவர் எதிர்பார்த்த விதத்தில் எதிர்வினையாற்றவில்லை. உனக்கு பணம் ஏதும் வேணுமா? என் பணத்தை எடு, சீக்கிரம் கொடுக்க முடியாது என்று ஆழ ஆரம்பித்தான். எல்லோரும் அவர் இல்லாதது போல் அவரை சுற்றி சுற்றி கொண்டிருந்தார்கள். உண்மையில் அவரை தவிர்ப்பதற்காக பலர் புறப்பட்டதை நான் கவனித்தேன். ஒரு சூட் அணிந்து பிரீஃப்கேஸை சுமந்து கொண்டு ஒருவர் அருகில் வந்தபோது அவர் அவரிடம் சென்று, உனக்கு கொஞ்சம் பணம் வேண்டுமா? அந்த மனிதர் இன்று இல்லை என்று பதிலளித்தார். இப்போது மிகவும் விரக்தியடைந்த அவர், எத்தனை நாட்களுக்கு இது நடக்கும்? தயவு செய்து இதை எடுத்துக்கொள்வீர்களா? அவர் அந்த நபரிடம் கொஞ்சம் பணத்தை கொடுக்க முயன்றார். அந்த மனிதன் இல்லை என்று கடுமையாக பதிலளித்துவிட்டு நடந்தான். இங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது? ஏன் யாரும் பஸ் டிரான்ஸ்பர் தேவைப்படுபவரை தவிர பணத்தை கேட்க மாட்டார்கள்? வழிப்போக்கர்களில் பெரும்பாலோர் அல்லது அனைவரும் இந்த அடையாளத்தை படிக்க முடியும் என்று நாம் கருதினால், ஆனால் பணத்தை பெறுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றால், அவர்களின் நடத்தைக்கான ஒரு சாத்தியமான விளக்கம் என்னவென்றால், அவர்கள் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. இது மிகவும் சாத்தியமில்லை. ஆஞ்சலஸ் என்றாலும் பணத்திற்காக நம் வாழ்வில் எவ்வளவு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பதை கருத்தில் கொள்கிறோம்.
மக்கள் தங்களுக்கு உதவுவதை எது தடுத்திருக்க முடியும்? பெரும்பாலான மக்கள் விரும்பும் ஒரு அனுபவத்தை இந்த சூழல் உருவாக்கி கொண்டிருந்தது. யாரோ அவர்களுக்கு எந்த கட்டுக்கோப்பும் இல்லாமல் பணம் கொடுக்கிறார்கள். ஆனாலும் தங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்பதை அறியாமல் அனைவரும் நடந்து சென்றனர். என்ன கிடைக்கும் என்பதை அவர்களால் உணர முடியாமல் இருந்திருக்க வேண்டும். அதை கற்பனை செய்வது கடினம். ஏனென்றால் இலவச பணம் இன்று மட்டும் என்று அடையாளம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பெரும்பாலான மக்கள் இலவச பணம் இல்லை என்ற நம்பிக்கை உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பது பற்றிய ஒரு ஆற்றல் மிக்க கருத்து. இருப்பதை நீங்கள் கருத்தில் கொண்டால் கற்பனை செய்வது கடினம் அல்ல. ஒருவர் எவ்வாறு சரி செய்வார்? அது எளிதானது. அடையாளம் கொண்ட மனிதனை பைத்தியம் என்று முடிவு செய்யுங்கள். உண்மையில் இலவச பணம் இல்லை என்றால் இது போன்ற வினோதமான நடத்தைக்கு வேறு என்ன காரணம்? முரண்பாட்டிற்கு ஈடு செய்யக்கூடிய தர்க்க செயல்முறை இப்படி இருக்கலாம். எல்லோருக்கும் தெரியும், சரமில்லாமல் பணம் பெறுவது அரிதாகவே நடக்கும். நிச்சயமாக நகரத்தின் பரபரப்பான தெருக்களில் ஒரு அந்நியரிடமிருந்து அல்ல. உண்மையில் அந்த மனிதன் உண்மையில் இருந்தால், பணத்தை கொடுத்தால் அவர் ஏற்கனவே கும்பலாக இருப்பார். அவர் உயிருக்கு ஆபத்து கூட இருக்கலாம். அவர் பைத்தியமாக இருக்க வேண்டும். நான் அவரை சுற்றி ஒரு பரந்த பாதையில் செல்வது நல்லது. அவர் என்ன செய்வார் என்று யாருக்கு தெரியும்? விவரிக்கப்பட்ட சிந்தனை செயல்முறையின் ஒவ்வொரு கூறுகளும் இலவச பணம் இல்லை என்ற நம்பிக்கையுடன் ஒத்துப்போகின்றன என்பதை கவனியுங்கள். ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக அறியாமல் சொல்வது கடினம். ஆனால் ஒரு நல்ல பொதுமைப்படுத்தல், ஒரு பைத்தியக்காரனுடனான சந்திப்பை அவர்கள் வெற்றிகரமாக தவிர்த்தனர் என்று நிம்மதி அடைந்தனர். எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றல் நம் உடல்கள் மற்றும் மனங்களில் பாயும். எப்போதும் முழுமையான உண்மை. ஆனால் எந்த குறிப்பிட்ட மனநிலையையும் தூண்டும் நம்பிக்கைகள் சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் கிடைக்கும் சாத்தியக்கூறுகளை பொறுத்தவரை உண்மையாக இருக்காது. இந்த சூழ்நிலையில் மோதலில் இருந்து விடுவது மட்டுமே சாத்தியமான விளைவு அல்ல. இலவச பணம் உள்ளது என்று அவர்கள் நம்பினால் அனுபவம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். மேலே விவரிக்கப்பட்ட செயல்முறை ஒரே மாதிரியாக இருக்கும். அது இலவச பணம் இல்லை என்ற நம்பிக்கையை அது தானாகவே வெளிப்படுத்துகிறது மற்றும் கேள்விக்கு அப்பாற்பட்டது. ஒரு சிறந்த உதாரணம், அருமை, நான் ஒரு பஸ் டிரான்ஸ்பருக்கு ஒரு கால் பங்கு வேண்டும் என்று கூறியவர். நான் இதை பார்த்தபோது நான் ஒரு காலாண்டில் யாரையும் வைத்திருந்தேன். ஒரு பான் ஹேண்ட்லர் என்பது இலவச பணம் இருப்பதை உறுதியாக நம்பும் ஒருவர். எனவே அந்த அடையாளத்தை பற்றிய அவரது கருத்தும் விளக்கமும் தொலைக்காட்சி நிலையத்தின் நோக்கமாக இருந்தது. அவரது எதிர்பார்ப்பு மற்றும் நடத்தை இலவச பணம் உள்ளது என்ற அவரது நம்பிக்கையுடன் ஒத்துப்போனது. முடிவுகளை பற்றி அவர் எப்படி உணருவார்? அவர் தனது காலாண்டை பெற்றார். எனவே அவர் திருப்தி உணர்வை உணர்ந்தார் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அவருக்கு தெரியாதது என்னவென்றால் அவர் இன்னும் நிறைய பெற்றிருக்கலாம். எங்கள் சூழ்நிலையில் மற்றொரு சாத்தியமான முடிவு உள்ளது. இலவச பணம் இல்லை என்று நம்பும் ஒருவரின் அனுமான உதாரணத்தை பார்ப்போம். ஆனால் சூழ்நிலையை அணுகினால் என்ன செய்வது? வேறு விதமாக கூறினால், சிலர் தாங்கள் தீர்மானிக்கும் சாத்தியக்கூறுகளை பற்றி மிகவும் ஆர்வமாகவும் இருக்கலாம். இலவச பணம் இல்லை என்ற அவர்களின் நம்பிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக இந்த தற்காலிக இடைநீக்கம் ஒரு நம்பிக்கையால் உருவாக்கப்பட்ட எல்லைகளுக்கு வெளியே செயல்பட அனுமதிக்கிறது நிகழ்கிறது. எனவே நமது அனுமான நபரின் முதல் விருப்பமாக இருக்கும் அந்த அடையாளத்தை கொண்ட மனிதரை புறக்கணிப்பதற்கு பதிலாக அவர் அவரிடம் சென்று, எனக்கு $10 கொடுங்கள் என்று கூறுகிறார். அவருக்கு இப்போது என்ன நடக்கிறது? அவரது நம்பிக்கைக்கு முற்றிலும் முரணான ஒன்றை அவர் அனுபவித்தார். இலவச பணம் இல்லை என்ற நம்பிக்கை விரும்பத்தகாத சூழ்நிலைகளில் மிகவும் பொதுவானது. விலை அதிகம் என்பதால் எங்களிடம் எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. உன்னை யாரென்று நினைக்கிறாய்? பணம் மரங்களில் வளராது, உனக்கு தெரியும் என்று சாதாரண குழந்தை எத்தனை முறை கேட்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இது அநேகமாக எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நம்பிக்கை. எனவே எந்தவிதமான நெகட்டிவ் கருத்துக்களும் இல்லாமல் அவரிடம் பணம் கைமாறிய அனுபவம் தூய்மையான உற்சாக மனநிலையை உருவாக்கும். உண்மையில் பெரும்பாலான மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் அந்த மகிழ்ச்சியையும் இந்த புதிய கண்டுபிடிப்பையும் தங்களுக்கு தெரிந்த அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். அவர் தனது அலுவலகத்திற்கு செல்வதையோ அல்லது வீட்டிற்கு செல்வதையோ என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவருக்கு தெரிந்த ஒருவரை அவர் சந்திக்கும் தருணத்தில் அவரது வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தைகள், இன்று எனக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று அவர் தீவிரமாக விரும்பினாலும். அவரது கதையை நம்புவதற்கு அவர் சந்திப்பவர்களை
அவர்கள் ஏன் நம்ப மாட்டார்கள்? ஏனென்றால் இலவச பணம் இல்லை என்ற அவர்களின் நம்பிக்கை அதன் செல்லுபடியை மறுக்கும் வகையில் அவர்களை விலக்கிவிடும். என்ன இந்த நபரின் மனநிலைக்கு அவர் அதிக பணம் கேட்டிருக்கலாம். இருப்பினும் அந்த எண்ணம் அவரது மனதில் தோன்றும். அல்லது அவர் தனது கதையை வழங்குகிறார். அவர் இன்னும் நிறைய பணம் கேட்டிருக்கலாம் என்ற எண்ணம். அவரது மனநிலை உடனடியாக வருத்தம் அல்லது விரக்தியின் நிலைக்கு மாறும். அல்லது எதையாவது தவறவிடுவது என்றால் என்ன என்பது பற்றி அவர் எதிர்மறையாக குற்றம் சாட்டினார். இதன் விளைவாக கிடைத்ததை பற்றி மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அவர் தனக்கு கிடைத்ததைக் கண்டு புலம்புவார். ஆனால் கிடைக்கவில்லை. உண்மை இந்த 3 உதாரணங்களிலும் கற்பனை உட்பட ஒவ்வொருவரும் சூழ்நிலையின் தனித்துவமான பதிப்பை அனுபவித்தனர். கேட்கப்பட்டால் ஒவ்வொரு நபரும் அவர் அல்லது அவள் தங்கள் கண்ணோட்டத்தில் அனுபவித்ததை விவரிப்பார்கள். அது நிலைமையின் யதார்த்தத்தின் ஒரே உண்மையான மற்றும் சரியான பதிப்பைப் போல. உண்மையின் இந்த 3 பதிப்புகளுக்கு இடையே உள்ள முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பெரிய தத்துவ பிரச்சினையை எனக்கு அறிவுறுத்துகிறது. பௌதிக சூழலால் உருவாக்கப்படும் தகவல்களைப் பற்றிய நமது விழிப்புணர்வை நம்பிக்கைகள் மட்டுப்படுத்தினால் நாம் எதை நம்புகிறோமோ அது ஒத்துப்போகும் வகையில் உண்மை என்னவென்று நமக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்விக்கு பதிலளிக்க நாம் 4 யோசனைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். 1. சூழல் எல்லையற்ற வழிகளில் தன்னை வெளிப்படுத்த முடியும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றுடனும் தொடர்பு கொள்ளும் இயற்கையின் அனைத்து சக்திகளையும் நீங்கள் ஒருங்கிணைத்தால், மக்கள் தங்களை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து சாத்தியமான பதிப்புகளாலும் உருவாக்கப்படும் சக்திகளைச் சேர்த்தால், இதன் விளைவாக பல சாத்தியமான பதிப்புகள் உள்ளன. அவை நிச்சயமாக பலவற்றை கூட மூழ்கடிக்கும். மனம் கொண்ட நர்சன் முன்னோக்கு நமது நம்பிக்கைகளை யதார்த்தத்தை பற்றிய அறிக்கையாக ஆக்குகிறது. ஆனால் உண்மையின் உறுதியான அறிக்கை அவசியமில்லை. நமது எதிர்பார்ப்புகள் எப்போதும் இருக்கும். நிறைவேறியது. நமது எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் நிறைவேறியிருந்தால் நாம் நிரந்தரமான திருப்தியில் இருப்போம். நாம் எதிர்பார்த்தது போலவே உடல் யதார்த்தம் தொடர்ந்து வெளிப்பட்டால் மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் முழுமையான நல்வாழ்வைத் தவிர வேறு எப்படி உணர முடியும்? 4வது அறிக்கை சரியானது என நீங்கள் ஏற்றுக்கொண்டால் முடிவும் உண்மை. நாம் திருப்தியை அனுபவிக்கவில்லை என்றால் சுற்றுச்சூழலுடன் ஒப்பிடும்போது மிகவும் நன்றாக செயல்படாத ஒரு நம்பிக்கை அல்லது நம்பிக்கையிலிருந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த 4 யோசனைகளையும் கருத்தில் கொண்டு உண்மை என்ன என்ற கேள்விக்கு நான் இப்போது பதிலளிக்க முடியும். பதில் எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைகள் நம்மால் முடிந்தவரை வரம்புகளை விதித்தால் மற்றும் சுற்றுச்சூழல் எல்லையற்ற வழிகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், எந்த நேரத்திலும் நாம் எதை சாதிக்க முயற்சிக்கிறோமோ அதைவிட மட்டுமே நம்பிக்கைகள் உண்மையாக இருக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நமது நம்பிக்கைகளில் உள்ளார்ந்த உண்மையின் ஒப்பீட்டு அளவை அவை எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதன் மூலம் அளவிட முடியும். நம் ஒவ்வொருவருக்கும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட சக்திகள், ஆர்வம், தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள், குறிக்கோள்கள் மற்றும் அபிலாஷைகள் நம்மை இயற்பியல் சூழலுடன் தொடர்பு கொள்ள கட்டாயப்படுத்துகின்றன அல்லது ஊக்குவிக்கின்றன. நமது ஆர்வம், தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள், குறிக்கோள்கள் அல்லது அபிலாஷைகளின் பொருளை நிறைவேற்றுவதற்கு நாம் எடுக்கும் குறிப்பிட்ட படிகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மை என்று நாம் நம்பும் செயல்பாடாகும். அந்த உண்மை அது எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கும். 1. சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் கிடைக்கக்கூடியவற்றுடன் நாம் உணரும் சாத்தியக்கூறுகள். 2. நாம் உணர்ந்ததை எவ்வாறு விளக்குகிறோம். 3. நாம் எடுக்கும் முடிவுகள். 4. விளைவு பற்றிய நமது எதிர்பார்ப்புகள். 5. நாம் எடுக்கும் செயல். 6. நமது உண்மை. நாம் எந்த நம்பிக்கையிலிருந்து செயல்படுகிறோமோ அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறலாம். நாம் உணர்ந்தது நமது நோக்கத்துடன் மட்டும் ஒத்துப்போகவில்லை, அது சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் கிடைக்கக்கூடியவற்றுடன் ஒத்துப்போகிறது. நாங்கள் உணர்ந்த தகவலின் எங்கள் விளக்கம் சுற்றுச்சூழல், நிலைமை மற்றும் சூழ்நிலைக்கு இசைவாக இருக்கும் ஒரு முடிவு, எதிர்பார்ப்பு மற்றும் செயலை விளைவித்தது. நாம் அடைய முயற்சிக்கும் முடிவை குறைக்கும் எந்த எதிர்ப்பும் அல்லது எதிர் சக்தியும் சுற்றுச்சூழலால் வழங்கப்படவில்லை அல்லது நம் சொந்த மனதில். இதன் விளைவாக நாம் திருப்தி, மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வின் நிலையில் இருப்பதை காண்கிறோம். மறுபுறம் அதிருப்தி, ஏமாற்றம், விரக்தி, குழப்பம், விரக்தி, வருத்தம் அல்லது நம்பிக்கையற்ற நிலையில் நாம் காணப்பட்டால் நம்மால் முடியும். சுற்றுச்சூழல் நிலைமை மற்றும் சூழ்நிலைகளுடன் ஒப்பிடுகையில் நாம் செயல்படும் நம்பிக்கைகள் நன்றாகவோ அல்லது வேலை செய்யவோ இல்லை, அதனால் பயனுள்ளதாக இல்லை. எளிமையாகச் சொன்னால், எந்த நேரத்திலும் நாம் எதை சாதிக்க முயற்சிக்கிறோம் என்பது தொடர்பான செயல்பாட்டின் செயல்பாடுதான் உண்மை.